கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா லாஸ்ட் 2 நாள் தான் ஒரு பயம் இருக்கும். நான் சொல்றது 30ஆம் தேதி மத்தியானத்துல இருந்து 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன கலக்கம். இது ஆயிடும், அது ஆயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஒண்ணும் ஆகாது. ஆனா ஒரு பயத்தை காட்டிட்டு போகும். ஒரு இதுல டைலாக்ல பயத்தை காட்டிட்டான் போறமா இவன் அப்படிங்கிற. அதனால இந்த டைம் பீரியட்ல அதை மட்டும் பாருங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேது பொதுவா மனைவியோட ஹெல்த்ல கை வைக்கும். உங்க 2ஆம் குழந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு பேக் பெயின் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். அதாவது உட்கார இடத்துல சில பேர் கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். ஆனா என்ன, கும்பத்துக்கு ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் 3ஆம் இடம் 4ஆம் இடம் சிறப்பா இருக்கு. பற்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல் வரிசை, கடவாய் பல், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. ஒண்ணு நீங்க எடுப்பீங்களா அதே உதிரிடும். 2வது பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் நம்ம பேச்சு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பம் ஒரே சஞ்சலமா இருக்கும், ஒரே டென்ஷனா இருக்கும், ஒரே பிரஷரா இருக்கும். இது கண்டிப்பா உண்டு. ஆனா என்ன, 4ஆம் இடத்துல கூடிய சுக்கிரன் உடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், இவங்க யாரோ ஒருத்தர் வீடு வாங்குவாங்க, உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வந்து கொடுப்பாங்க, நீங்க திடீர் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த டைம்ல மெயினா நீங்க பாத்துக்க வேண்டியது ஹெல்த். அதை மட்டும் பாத்துங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு தும்புகள், லாங் டிராவல், இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வாரமும் கண்டிப்பாக ஏதாவது பிளைட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் கிராஷ் ஆகும். கண்டிப்பா கவனமா இருக்கணும். அவசரப்படக்கூடாது. சரிங்களா? ஒண்ணு. கும்பராசியில பிறந்த நபர்கள் என்ன பண்ணா பிரச்சனை சால்வ் ஆகும்? நாகராஜனை வழிபாடு செய்ய வேண்டும். அபிஷேகத்தை கொடுக்கும். எப்ப கொடுக்கணும்? புதன்கிழமை காத்தாலும் 6 to 7. அதை மட்டும் பண்ணுங்க. எல்லா விஷயம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். தைரியமா இருக்கலாம். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது நாகராஜரை வழிபாடு செய்ய.